ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ட்ரீம் ஸ்டுடியோ பியூட்டி அண்ட் அகாடமி. மார்னிங் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நைட்டு போல் ஃபேஷியல் எங்கேயும் போய் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் கிளென்சிங் மில்க்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பால், ஆடையோடு இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் சர்க்கரையை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரை நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பாலில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. பாருங்கள், இந்த பால் ஆடை வந்து கிளென்சிங் மில்க்குக்கு ஈக்குவலானது, சரிங்களா? முதலையெல்லாம் பியூட்டிஷியன்ஸ் வந்து இந்த பால் ஆடையை வச்சு தான் வந்து கிளென்சிங் மில்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தன்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இதை வந்து தாராளமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை, அதையும் இதுலேயே வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரப்பர் மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். இது ஜென்டிலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா அப்படியே மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு இந்த பால் இருக்குல்ல, இந்த ஆடையோடு நம்ம சேர்ந்து மசாஜ் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகணும். ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்படியே ட்ரை ஆகி அப்படியே டைட் ஆகிடும் உங்களுக்கு. அது நல்லா தெரியும். பால் வந்து அப்படியே ஒட்டிடும் ஸ்கின்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபேஸ் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தெரியுதா? இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ வச்சுட்டு தொடச்சிடலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு? ஸ்கின்னும் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாய்.